அண்மை செய்தி. திமுக மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இடையே பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் இந்த தேர்தலில் எந்தெந்த தொகுதிகள் கேட்க வாய்ப்பு இருக்கிறது? ஏன்னா கடந்த தேர்தலை பொறுத்தவரையும் நாமக்கல் தொகுதியில் அவங்க போட்டிக்கிட்டாங்க திமுக கூட்டணியில். இந்த தேர்தலில் எந்தெந்த தொகுதிகள் அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கு? முழு விவரம். வணக்கம். திமுக மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கொங்கு ஈஸ்வரன் தலைமையிலான பேச்சுவார்த்தை குழு அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் திமுக மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு இன்று எந்த தொகுதி என்று ஒரு தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்டிருந்தது. இந்த முறை கொங்கு நாடு தேசிய கட்சிக்கு தொகுதியை மாற்றி கொடுப்பதற்கு திமுக திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ஈரோடு அல்லது பொள்ளாச்சி இந்த இரண்டுல ஒரு தொகுதி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கலாம் என்ற ஒரு தகவல் இருக்கக்கூடிய சூழல்ல இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்படும் ஒரு தொகுதி அது என்ன என்பது தெரிய வரும். அதற்கு அடுத்தபடியாக மதிமுகவுடனும் இன்று ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இன்றைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு 3 கட்சிகளுக்குமே இந்த தொகுதி ஒதுக்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தகவல் வெளியாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.